மேனேஜர், நம்ம கம்பெனிக்கு நியூ ட்ரக் தேவைப்படுமா? தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் டிமாண்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஓகே சார். ஹலோ, நம்ம கம்பெனிக்கு நியூ ட்ரக் வாங்கிறதுக்கு எம்டி சார் கொட்டேஷன் கேட்குறாங்க சார். பர்மிஷன் கொடுத்துறாங்க. என்னடா 12th ரிசல்ட் வந்துட்டா? வந்துடுச்சு அங்கிள். 1080 மார்க் வாங்கியிருக்கேன் அங்கிள். என்னம்மா, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன் அங்கிள். இந்த பிள்ளைங்களை நான் தான் கார்டியன் மாதிரி பார்த்துக்கிறேன். அங்கிள், நான் ஒன்று சொல்லலாமா? சொல்டா. மேனேஜர் சார் நியூ ட்ரக் வாங்க போத சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. நியூ ட்ரக்லாம் வேணாம் அங்கிள். இந்த எஃப்சி முடிஞ்சு போன பழைய வண்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கி எஃப்சி காட்டி லீகலாக யூஸ் பண்ணலாம் அங்கிள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி அங்கிள். நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? பாத்தியா நம்மால? ஓகே தான் சார், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் பழைய வண்டி எப்படிப்பா வாங்க முடியும்? சார், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றிட்டா எல்லா வண்டியுமே புதுசாகிடும் சார். ஸோ நம்ம எஃப்சி காட்டி கூட லீகலாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமாம் சார். தம்பி, என்னடா படிக்கணும்னு ஆசைப்படுற நீ? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அங்கிள். உழைப்பாளி உழைப்பான், ஆனால் படிப்பாளி தான் லாபத்தை பல மடங்கு ஆக்குவான். அதனால தான் உன்ன மாதிரி ஆள்லாம் உருவாக்கி விடணும். ஓகே அங்கிள், நாங்கள் போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாடா. எப்படிடா இவ்வளோ நாலேஜாக இருக்க? நானும் உன்ன மாதிரி படித்து பெரிய ஆளாக ஆகணும். என்ன மாதிரி இல்லை, என்னை விட இன்னும் நல்லா படி. சரி, நான் உன்னோட நல்லாவே படிப்பேன். சரி. Intake, compression, power stroke, exhaust. Diesel engine. There is no spark plug. There is no spark plug in diesel engine. 2-stroke engine, 4-stroke engine. 2-stroke engine, 4-stroke engine. Intake, compression, power stroke and exhaust. இவன் தான் விக்னேஷ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏய், என்னடா இங்கே தான் இருப்பேன்னு தெரியும், அதை நானே வந்துட்டேன். டிகிரி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு குழப்பமாக இருக்கு மச்சான். அதான் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சா தெளிவு கிடைக்குன்னு பார்த்தேன். அதான் இங்கே உட்காந்துட்டு ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், நம்ம டிகிரி முடிக்க போகிறோம்டா. இன்னும் நமக்கு 7 தியரி பேப்பர்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது. முடிச்சிட்டா போதும், நம்ம மெக்கானிக் இன்ஜினியர் ஆடுவோம். வச்ச அரியர் பேப்பர்லாம் கரண்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோம். அது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது ப்ராஜெக்டு வேலை. ஐயோ, அதான் என்ன பண்ண போறேன்னு இப்போ தெரில. நம்ம தான் ஃபவுண்டேஷனை முடிச்சிட்டோம்டா. நம்மகிட்ட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன்று தான் இப்போ குறைச்சல் நம்மளுக்கு. எனக்கெல்லாம் ஆல்ரெடி ஐடியா இருக்குடா, பிரச்சனை இல்லை. சொல்லவே இல்லை. அதான் இப்போ சொன்னேண்ணா. டிசைன் ஆஃப் ஸ்மார்ட் ஆட்டோமேஷன் லாக்கிங் சிஸ்டம். அது எப்படின்னா, பைக்கில் வந்து ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி அதில் சிம் கார்டை இன்சர்ட் பண்ணுற மாதிரி. அது கால் பண்ணினா அப்படியே ஆஃப் ஆகிடும். நல்லா தான் இருக்குது, நல்ல ஐடியா தான். சரி வா. எங்கே? டீ கடைக்கு தான். ஆமாம், டிகிரி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ண போகிறதா டிசைட் பண்ணியிருக்க? ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து சேரலான்னு இருக்கேன். அங்கே வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் சொல்லித்தராங்க. இந்த எல்டிசி யூடிசி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று. நீ வேணா வரியா? ஒன்றா சேரலாம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரு நிமிஷம் உனக்கு என்ன பிடிக்குன்னு யோசிச்சு பாடுறா. ஏன்டா மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சம்மந்தமே எல்லாமே எங்கெங்கேயோ போகிற? நான் என்னோடய ப்ராஜெக்ட் பேட்டன் ரைட்ஸ் வாங்க போகிறேன். என்னென்னமோ சொல்கிற, ஒன்றும் புரியல. பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற. பிஸ்னஸ் பற்றி என்ன தெரியும் உனக்கு? பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. வேலைக்கு போகணும், இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்க. எல்லார் மாதிரி மெக்கானிக் இன்ஜினியரிங் எனக்கு ஒன்றும் டிகிரி இல்லைடா. அது என்னோடய ட்ரீம். நான் ட்ரீம்க்காக தான் படித்தேன், உன்ன மாதிரி டிகிரிக்காக படிக்கலை. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. போ. அன்னைக்கு தான் நான் அவனை கடைசியாக பார்த்தேன்.
இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராஜெக்ட், ஆட்டோமேட்டிக் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம். இந்தியா மட்டும் இல்லை, அப்ராடில் கூட இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. MSME உடிஎம் இந்த ஸ்கீம் மூலமாக கவர்மெண்ட் லோன் சப்போர்ட் பண்ணும். அது சக்ஸஸும் ஆச்சு. LDR சன்லைட்டை ட்ராக் பண்ணும். மோட்டார் சோலார் பேனலை 180 டிகிரிக்கு டில்ட் பண்ணும். அப்பாடா, பாஸ் ஆயிட்டேன். விக்னேஷ், விக்னேஷ், யாரு? உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். ஓகேண்ணே. நான் பட்ட கஷ்டம் எதுவும் வீண் போகலை. என்னால் இதை நம்பவே முடியல. நான் டிடி ஆயிட்டேன். இந்த இடம் இருக்குல்ல, அந்த பட்டாக்கான வெரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துருங்க. சரி, ஓகே, பார்த்துடுறேன். சரி, 1 செகண்ட். விஸ்வா, சொல்லுங்க சார். டிடி சாருக்கு அந்த இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், சென்ட் பண்ணியா சார்? ஓகே, யூ கேன் கோ. ஹலோ, குட் மார்னிங் சார். டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். உங்களை யங் பிஸ்னஸ் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறோம். ஓகே தான் சார். நான் ஜாயின் பண்ணியே 3 மாதம் தான் ஆகுது. நான் சீஃப் கெஸ்ட்டாக வரதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமாம் சார், நீங்கள் தான் யங் டிடி, அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். வி வில் சென்ட் அ இன்விடேஷன் ட்ரூத் போஸ்டல் வென் யூ ஆர் மென்ஷன் இன் தட் இன்விடேஷன். ஓகே சார், நான் வந்துடுறேன். நீங்கள் என்னென்னு பாருங்கள். என்னால் நம்பவே முடியல. நான் அவார்டு கொடுக்க போகிறது என் ஃப்ரெண்டுக்கு தான். எனக்கு இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அவன் சொன்னது எனக்கு இப்போ தான் புரியுது. என்னடா பண்ணுற? சும்மாதான். நம்ம எதுக்காக படிக்கிறோம்? என்னடா கேள்வி இது? படித்தாதான் வேலைக்கு போக முடியும், கல்யாணம் பண்ண முடியும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன? அப்போ நீ உனக்காக படிக்கலையா? ஆமாம், இது என்ன வரைஞ்சிட்டு இருக்க? தோணுச்சு, அவ்வளோதான். கூடு பார்ப்போம். இதுதான்டா உன் ட்ரீம். லைஃப்பில் நம்மளோட ட்ரீம்லாம் பேப்பரில் படம் வரைகிறது, மணலில் வீடு கட்டுறது அப்படியே போயிடுச்சு. ஏன்னா நம்மலாம் ரியல் லைஃப் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டோம். இன்னும் நம்மலாம் அதுக்கெலாம் அடிமையாக தான் இருக்கும். தேவைப்படுறது கிடைக்கணும்னா தேவையானதை விட்டு தான் ஆகணும். எதுவுமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை, நம்ம கனவை தவிர. இதுக்கெலாம் ஃப்ரீடம் எப்போ கிடைக்கும்?